கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்பு உரையாற்றுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அப்துல் ஃபஹத் அவர்களை வரவேற்கிறேன். இந்திய அரசியல் சட்ட மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய், அமித்ஷாவை மன்னிப்பு கேள் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுக்கூரில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அதில் இனிஸ் அவர்களையும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அவர்களையும் மதுக்கூர் பேரூர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களையும் சிறப்புரையாற்ற இருக்கின்ற அத்திவெட்டி வீரையன் மாவட்ட தலைவர் திராவிட கழகம் அவர்களையும் சிதம்பரம் ஒன்றிய செயலாளர் சிபிஐஎம் அவர்களையும் மெட்ரோ டி சேகர் தலைமை கழக பேச்சாளர் திமுக அவர்களையும் காசிநாதன் சிபிஎம் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் அவர்களையும் வரவேற்கிறோம். முதலாவதாக கண்டனம் கோஷ கேட்டுக்கொள்கிறோம். நமது மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அப்துல் மாலிக் அவர்கள் கண்டனம் கோஷம் நடத்துவார். ஓங்கட்டும் 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 மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும் மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும் நீங்கட்டும் 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 பாசிச பாஜக ஆட்சி நீங்கட்டும் பாசிச பாஜக ஆட்சி நீங்கட்டும் மன்னிப்பு கேள் 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 புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் பதவி விலகு 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 ஒன்றிய அமைச்சரே அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு கண்டிக்கின்றோம் 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 அரசியல் சட்ட சிற்பி அம்பேத்கர் அவமதித்த அமித்ஷாவே வன்மையாக கண்டிக்கின்றோம் அமித்ஷாவே வன்மையாக கண்டிக்கின்றோம் பாதுகாப்போம் 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 அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மீட்டெடுப்போம் 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 நம்முடைய இந்தியா தேசத்தை மதவெறி கும்பலிலிருந்து மீட்டெடுப்போம் நம்முடைய இந்திய தேசத்தை மதவெறி கும்பலிலிருந்து மீட்டெடுப்போம் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு அம்பேத்கர் என்றால் சமத்துவம் அம்பேத்கர் என்றால் சமத்துவம் ஆர்எஸ்எஸ் என்றால் பாசிசம் ஆர்எஸ்எஸ் என்றால் பாசிசம் அம்பேத்கர் நெஞ்சிலிருந்து ஆர்எஸ்எஸ் பாசிசத்தை ஒழித்து காட்டுவோம் அம்பேத்கரை நெஞ்சிலேந்தி ஆர்எஸ்எஸ் பாசிசத்தை ஒழித்து காட்டுவோம் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் அம்பேத்கரை இழிவு செய்யும் அமித்ஷாவே பதவி நீக்கம் செய் அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷாவை பதவி நீக்கம் செய் மன்னிப்பு கேள் 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 போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் போராட்டம் வெல்லட்டும் 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 மக்கள் போராட்டம் வெல்லட்டும் மக்கள் போராட்டம் வெல்லட்டும் ஒளியட்டும் 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 பாசிச பாஜக ஆட்சி ஒளியட்டும் பாசிச பாஜக அரசு ஒளியட்டும் 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 பாசிச பாஜக ஆட்சி ஒளியட்டும் பாசிச பாஜக ஆட்சி ஒளியட்டும் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அமித்ஷாவே மன்னிப்பு கேள் அமித்ஷாவே மன்னிப்பு கேள். நன்றி. அடுத்தாக ஆர் காசிநாதன் சிபிஎம் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் அவர்கள் சிறிது நேரம் கண்டன உரையாற்றும்.
இக்கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று இந்தியா முழுமைக்கும் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா சர்வதிகாரம் ஓங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அம்பேத்கரை இன்னைக்கு எதிர்த்து அவருடைய கோரிக்கைன்னா அன்றைக்கி அரசியல் நிர்ணய சட்டம் ஏற்றிருப்பவே அம்பேத்கர் அவர்கள் அவங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் அதை அன்றைக்கே அவர்கள் அம்பேத்கருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த அரசியல் நிர்ணயம் சட்டம் ஏற்றுவதற்கு அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார்கள். இவர்கள் உள்ள பெரிய சியாபிரசாத்துக்கு போன்ற அரசியல் தலைவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாம ரொம்ப சிரமப்படுத்தி கொடுப்பாங்க. அதனாலதான் அவரு இந்த அம்பேத்கரை இந்த கட்சியிலிருந்து போன காரணமே இவங்களுடைய உடம்புக்கும் இவங்களுடைய இதுக்கும் தொந்தரவுக்கும் இதுதான் அவரை வேற இயக்கத்துக்கெல்லாம் போறது. ஆகவே அம்பேத்கர் வந்து இந்த நாட்டுடைய அரசியல் நிர்ணய சட்டத்தை ஒழுங்குமுறையா நடத்துகிறவர் அவரு. ஏன்னா அம்பேத்கரை இந்த அரசியல் நிர்ணய சட்டத்தை எப்படி அமைப்பது என்பதற்காக அவங்க காங்கிரஸ்காரங்க பிரிட்டனுக்கு போய் பார்க்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுடைய நாட்டிலேயே ஒரு பெரிய அரசியல் சட்ட ஆலோசனை இருக்காரு, அவர் இருக்கிறப்ப ஏன் நீங்க இங்க வரலன்னு சொன்னாங்க. அப்பதான் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் நிர்ணய சட்டத்தை ஏற்று ஒரு பெரிய விஞ்ஞானி மாதிரி உள்ள ஒரு ஆளு. ஆனா அவர்களுக்கு பாரதிய ஜனதாவை பிடிக்காது. ஏன்னா பாரதிய ஜனதா ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாக்கப்பட்ட மக்களையும் இந்திய முஸ்லிம் இருந்த அவங்களை பிடிக்காது. மனிதனை வச்சு பிடிக்காது. அவங்க அரசியல் நடத்தக்கூடிய ஒரு சர்வாதிகார அரசியல்வாதிகள். ஏன்னா அவங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவர் ஹிட்லருக்கு போய் அவங்க பாடம் கற்றுக்கிட்டவங்க. ஹிட்லர் எப்படி சர்வதிகாரி ஆளு எப்படி அமைப்படுத்தாங்க கொண்டு அவர் நடத்துறது அங்கே அடிப்படையாக இருக்கா. இன்னைக்கு ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. அது இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து அவங்களுக்கு இந்த எண்ணம். ஏன்னா நீங்க பார்க்கலாம், சுதந்திர போராட்டத்தில் எங்கேயாவது ஒரு பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டாங்களா? இல்லை. இந்த சுதந்திர போராட்டத்தில் அவங்க அன்னைக்கு அவங்க காட்டி கொடுத்தான். அவங்க இந்த நாட்டை காட்டி கொடுத்த வெள்ளையனுக்கு அந்தமான்ல அவங்களுடைய தலைவரை அடிபட்டாங்க, அங்க சிறையில் வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன தெரியுமா, நான் மன்னிப்பு கேள்வி எழுதி விட்டாரு, நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன், உங்களுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறேன், உனக்கு என்ன உதவி செய்வாங்க உதவி செய்கிறேன், ஆனால் என்னை விடுதலை பண்ணணும். அப்பேற்பட்ட ஒரு கட்சியை சார்ந்தவங்க, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொள்வாதவங்க இங்கு நாட்டை காக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த நாட்டை? அதான் நீங்க அம்பானியில் உள்ள அவர்கள் இருக்கக்கூடிய நாட்டை காப்பாற்றுகிறாங்க. அவங்க ஒரு வர்க்கத்துடைய கட்சி, முதலாளிகளுடைய கட்சி. முதலாளியை எப்படி காவல் பண்ணுவதற்கு இன்னைக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா இன்னைக்கு அதானே அமெரிக்காவில் கோர்ட்டு கடவுளுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த அதானியை பற்றி பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறாரு. அந்த பேச்ச வார்த்தை எடுத்து அதானியை இருக்காங்க, அவங்க மோடி பார்லிமெண்ட்டுக்கே போறதில்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்சி சார்ந்தவங்க. அவங்க இந்த நாட்டில் அரசியல் எப்படியோ கொஞ்சம் மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி இருந்து கூட அவர் மெஜாரிட்டி இல்லைங்கிறதுக்காக அவருடைய கோட்பாடை எதையுமே நடத்தியிருந்தார். அந்த நிலையிலேயே இன்றைக்கு சர்வாதிகார நோக்கத்தோடு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாட்டை பொதுமக்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாமல் இந்த பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கும் பாரதிய ஜனதாவை புறக்கணிப்பதற்கும் எல்லா மக்களுக்கும் தயாராக வேண்டும் என்று கேட்டு ஐயா காசிநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் பவாஸ் அவர்கள் சிறிது நேரம் கண்டன உரையாற்றுகிறார். அகில உலகத்தையும் 6 நாட்களில் அழகாய் படைத்து நம்மை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய்
நாடே கொந்தளித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் அதனுடைய சங்கி தலைவர்களுமான அமித்ஷா அவர்களுடைய முச்சையான கருத்துக்களை கண்டித்து இந்திய அரசியல் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்திருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரை கண்டித்து இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய உத்தரவின் பெயரில் இன்று தமிழகம் முழுக்க இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அதிரை இத்ரீஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மல்லிப்பட்டினம் பகத் அவர்களே மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளே, கிளை நிர்வாகிகளே, இந்த நிகழ்விலே எங்களோடு பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமையண்ணன் அத்திவெட்டி வீரையன் அவர்களே, சிபிஎம் உடைய முன்னாள் மாவட்ட உறுப்பினர் ஆர் காசிநாதன் அவர்களே, சிபிஐ ஒன்றிய செயலாளர் வை சிதம்பரம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் அருமை அண்ணன் மெட்ரோ சேகர் அவர்களே, ஆங்காங்கே நின்று கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நாடு முன்னேறுவதற்கான எந்த வழிவகையும் இல்லாத ஒன்றிய பாஜக கடந்த காலங்களிலே எப்படி மதத்தை குறிப்பிட்டு சொல்லி நாட்டை துண்டாக்க துடித்ததோ அதே வேலையை இன்னும் துவங்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க இயலாது. ஒன்றிய அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது சொல்கின்றார், அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவதற்கு பதிலாக கடவுள் என்று சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை மறந்து தன் புத்திக்குள் இருக்கக்கூடிய மத புத்தியை, தனக்குள் இருக்கக்கூடிய மதவெறியை காட்டுவதற்கான இடமாக நாடாளுமன்றத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அதுவும் எப்படி இந்த உலகமே போற்றக்கூடிய சட்ட மாமேதை என்று பாராட்டக்கூடிய ஒரு அம்பேத்கரை பற்றி மிக கேவலமாக கொச்சைப்படுத்திருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் இன்னும் பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை எப்படி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எடுத்துரைத்து தன்னுடைய வரிகளால் எழுதப்பட்டு நாட்டிலே அரசியல் சட்டமைப்பு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரை பற்றியே இவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளும் அரசியலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சாதாரணமாக பாரதிய ஜனதாவை எடை போட்டு விடாதீர்கள். இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் மிகப்பெரிய பழிவாங்கல் நடவடிக்கைகள் இருக்கிறது, மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கிறது. அப்படியாக தான் இதை இன்று கையில் எடுத்திருக்கிறார்கள். நாட்டிலே மக்கள் வேறு எந்த விஷயத்தை பற்றி பேசிவிடக் கூடாது. நாட்டில் இந்த மக்கள் எப்பொழுதும் மதத்தை வைத்து கடவுளை வைத்து இன்னும் எப்படியெல்லாம் இந்த நாட்டை துண்டாக்க நினைக்க முடியுமோ அப்படி துண்டாக்குவதற்கான ஏற்பாடுகளை தான், அப்படி துண்டாக்குவதற்கான வாய்ப்புகளை தான் இந்த ஒன்றிய அமைச்சர் இன்று அவருடைய வார்த்தைகளாலே கொட்டியிருக்கின்றார். சாதாரண வார்த்தை தானே என்று கடந்து போய்விடலாம் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் நாடாளுமன்றத்தை முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் என்று குக்கர்கள் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை தள்ளுமுள்ளுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யார் காரணம்? நாட்டிலே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வெடிப்பதற்கு நீ சாதாரண அமித்ஷா அல்ல,
பாரதிய ஜனதாவினுடைய அமித்ஷாவாக நீ எந்த வார்த்தை பேசினாலும் அதனுடைய விளைவை நீங்களா நானா என்று பார்த்து விடுவோம். ஆனால் நீ ஒரு ஒன்றியத்தினுடைய அமைச்சர், ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்தை இயற்றிய ஒரு அண்ணல் அம்பேத்கரை பற்றி இவ்வளவு இழிவாக நீ பேச முடியும் என்று சொன்னால், உன்னால் அதை வார்த்தைகளால் நீங்கள் பிரதிபலிக்க முடியும் என்று சொன்னால் அதனுடைய எதிர்வினைதான் இன்று சபாநாயகர் அவர்கள் அறிவித்து விட்டார். நாளே குறிப்பிடப்படாமல் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுகிறது என்று. என்ன செஞ்சிட முடியும்? என்ன செஞ்சிட முடியும் உங்களால? நீங்க இப்படிதான் கத்துவீங்க, கத்திட்டு கலைஞ்சு போய்விடுவீர்கள் என்று மட்டும்தானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மறக்க வைத்துவிட்டு நாட்டிலே கடவுளை பற்றி மதத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசை நாம் கையிலே வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். எங்களால் வேறு ஒன்றும் செய்ய இயலாது, அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க இயலாது. ஆனால் ஓட்டு போட்டு அந்த கூட்டணிகளுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எந்த நடவடிக்கையும் அவர்களிடத்திலே இல்லை. கடவுளையும் மதத்தையும் தவிர, அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த சங்கி கூட்டங்களுடைய நடவடிக்கையை தவிர வேறு எதுவுமே இங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதை வைத்தே அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை துப்புநூறாக உடைத்து எறிய வேண்டும். நாடு மதச்சார்பற்ற நாடு, நாடு மதச்சார்பற்ற நாடு. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் லட்சோப முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், உயிர் தியாகிகள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மட்டும்தான் நாட்டினுடைய சொந்தக்காரர்களாக இருப்போம். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த நேற்று ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இவர்கள் பேசியே 1992 இணைக்கப்பட்ட பாபரி மசூதியினுடைய அயோத்தியினுடைய ராமர் கோயில் விவகாரத்தை திரும்ப பேசியே அவர்கள் ஆட்சியிலே அமர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த அரசியலை கையில் எடுத்தார்கள். அது முடிந்து விட்டது. அடுத்து இந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள். சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய அமைச்சர் சட்டத்தை மீறி சட்டத்தை உருவாக்கிய அமைச்சரை, சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரை கண்டிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அமைச்சரை, ஒரு அரசை நாம் ஏற்றிருக்கின்றோம். இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் நடைபெறும் பொழுது ஆங்காங்கே நின்று வேடிக்கை பார்க்காதீர்கள். உங்களுக்காக சேர்த்துதான் இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னால் உங்களுடைய தனிநபருடைய உரிமைகளும் அதிலே இருக்கின்றது. அந்த உரிமையை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரை பற்றி கேவலமாக பேசியவரை கண்டிக்காமல், அங்கெங்கே நின்று வேடிக்கை பார்க்காமல் உங்களுடைய குரல்களை இது போன்ற கண்டன போராட்டங்களிலே பதிவு செய்யுங்கள் என கூறி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஓங்கட்டும் மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும், மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும், நீங்கட்டும் பாசிச பாஜக ஆட்சி, நீங்கட்டும் மன்னிப்பு கேள் புரட்சியாளர் அம்பேத்கரை அவன் மதித்த அமித்ஷாவே மன்னிப்பு கேள் பாதுகாப்போம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மீட்டெடுப்போம் நம்முடைய இந்திய தேசத்தை மதவெறி கும்பலிடமிருந்து மீட்டெடுப்போம் டாக்டர் அம்பேத்கர் என்றால் சமத்துவம், RSS என்றால் பாசிசம். அம்பேத்கரை நெஞ்சிலேந்தி RSS பாசிசத்தை
நீக்கம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் சாவர்கர் வாரிசே சாவர்கர் வாரிசே சாவர்கர் வாரிசே சாவர்கர் வாரிசே அமித்ஷாவே 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 மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் நாட்டு மக்களிடம் நாட்டின் மக்களிடம் அமித்ஷாவே மன்னிப்பு கேள் அமித்ஷாவே மன்னிப்பு கேள் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் வெல்லட்டும் 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 மக்கள் போராட்டம் வெல்லட்டும் மக்கள் போராட்டம் வெல்லட்டும் ஒழியட்டும் 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 பாசிச பாஜக ஆட்சி பாசிச பாஜக ஆட்சி ஒழியட்டும் 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 நன்றி. முன்னாள் மாவட்ட தலைவர்களுக்கு அடுத்தபடியாக கண்டன உரையாற்றுவதற்கு அத்துவத்தை வீரையன் மாவட்ட தலைவர் திராவிட கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மதுரை உத்திரீஸ்வரில் அதனைத் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கேற்று கலந்து கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களே தோழர்களே பெருந்திரளாக வருகின்றக்கூடிய மனித நேய மக்கள் கட்சியினுடைய உணர்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நேற்று 17ஆம் தேதி பாராளுமன்றத்திலே அமித்ஷாவுடைய அந்த பேச்சால் நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மட்டுமல்ல, நாட்டை ஆளக்கூடிய இந்த பாராளுமன்றமே அமளி துமளியாக இது எப்பொழுது இந்த பாராளுமன்றம் துவங்கியதோ அது தொடர் முதல் இன்று வரை தொடர் ஆர்ப்பாட்டங்களும் முழக்கங்களும் ஒத்திவைப்புகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சிறுபான்மை அரசாக இருந்தாலும் எப்படியாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைக்கக்கூடிய அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவோம் என்று தொடர்ந்து அவர்கள் முயன்றதன் விளைவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த கொள்கை தோல்வியுற்றது. இதை எப்படியாவது சரி கட்ட வேண்டும் என்றும் இதை எப்படியாவது துரத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கு சட்டம் அமைத்து தந்த சட்டத்தை தந்த அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தி எப்படியாவது ஒரு கலவரத்தை தூண்டிவிடலாம் என்று ஆர்எஸ்எஸ் உடைய இன்றைக்கு விரோத அமைப்பான ஆர்எஸ்எஸ் இந்துக்களின் எதிரியாக தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களாகி இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து இந்து மட்டுமல்ல 10 ஆண்டுகளாக முழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதன் பயனாகத்தான் குடியுரிமை சட்டம் என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி பார்த்தார்கள். அதனால் ஒன்றுமே அவர்களுடைய பாச்சா படிக்கவில்லை. இன்றைக்கு சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். 4-5 பேர் சட்டமேற்றியதில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த பட்டியல் இனத்தை சார்ந்த டாக்டர் அம்பேத்கர், ஒருத்தர் இஸ்லாமத்தில் இருந்தவர்கள், 3 பார்ப்பனர்கள். எப்படி இந்த சட்டம் நமக்காக பொதுவாக இருக்க முடியும்? இந்த சட்டத்தை ஏற்றி தலைமையேற்றக்கூடிய நான் இந்த சட்டத்தை கொளுத்துவதற்கு முதலாவது ஆளாக வருவேன் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய வணக்கத்துக்குரிய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அம்பேத்கர்களை பற்றி ஒரு நீண்ட பெரிய அறிக்கையை தந்திருக்கிறார்கள். அவ்வளவு நேரம் இங்கே போதாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியினரை நோக்கி சில கேள்விகள். அம்பேத்கர் இறக்கும்போது இந்துவாக பிறந்த நான் இறக்கும்போது ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று முழங்கினாரே, அதுபோலவே இந்து மதத்தை விட்டு வெளியேறினாரே, அது ஏன் எதற்காக? அம்பேத்கரை ஜாதி அழித்து வைக்க வேண்டும், அதற்கு விட்டுக் கொடுக்கும் மூலகாரணமான மதம், சாஸ்திர, புராண, கடவுள், பேத வழக்கவை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும்.
என்ற சமத்துவத்துக்காக வர்ணபத ஒழிப்பை ஏற்கிறார்களா? முதலாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினை முன்மொழிந்த போது சமூக ரீதியாக கருத்து ரீதியாக என்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்கு சட்டம் நிறைவேற்றி பொருளாதார அடிப்படை கூடாது என்று திட்டமாக இன்று வரை அரசியல் தளத்திலே நின்று மாலை போட்டவர்கள் அவரை ஏற்பார்களா? RSS ஏன் அதன் அடிப்படை மாற்றி மற்றொரு திருத்தம் கொண்டது? அவர் தலைமையில் உருவான அரசியலமைப்பு சட்டத்தின் முறையில் உள்ள சுதந்திர சமத்துவத்திற்கான உண்மையான எதிரி ஜாதி வர்ண அமைப்பு முறையை அதை அகற்றி அரசியலமைப்பு சட்ட நெறியை செயல்படுத்த கொண்டவர்களுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்காக பாடுபட்டு வாங்கியிருந்த அண்ணல் அம்பேத்கரை காந்தியடிகளை நாதரான்கோட்டை சுட்ட பொழுது ஒரு மிகப்பெரிய அவர் சூட்டி விட்டார்கள். முஸ்லீம் தான் அவரை சுட்டார் என்று அதை மாற்றுவதற்காக அந்த மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் அதை காந்தியை சுட்டார் என்று சொன்னார்கள். அதை மாற்றியதன் தந்தை பெரியார் உள்ள மிகப்பெரிய அறிக்கையை தந்து வானொலியிலே உரையாற்றி இந்த மக்களை அமைதிப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் 240 வயசு எப்படி 3 பகுதி இருக்கணும், அந்த 3 பகுதி இல்லை அவர்கிட்ட எம்பிக்கள். அந்த வகையில் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் பல்வேறு கிளர்ச்சிகளையும் பல்வேறு செல்லுபடி பிஜேபியும் மண்ணிலாக கண்டிக்கின்றோம். வளர விட்டுவிட்டோம். வளர விடாமல் தமிழ்நாட்டில் அவர்கள் பாச்சா பறிக்காது தந்தை பெரியார் தொண்டர்கள் இருப்பவரை தந்தை பெரியாரால் இந்த மக்கள் எப்படி பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே மதவாதத்துக்கு இடமில்லை, மனிதநேயம் தான் முக்கியம். மதவெறியை மாய்ப்போம், மனித நேயம் காப்போம் என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வன்மையாக திராவிடர் கழகம் சார்பாக கண்டிக்கின்றோம். ஐயா வீரையன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மெட்ரோ டி சேகர் தலைமை கழக பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவரை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியினுடைய தலைவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அதிரை இத்ரீஸ் அவர்களே, வரவேற்பு உரை வழங்கியிருக்கிற மாவட்ட செயலாளர் உலகத் அவர்களே, முன்னிலை வகிக்கிற திருவாளர்கள் அதிரை அப்துல் மாலிக் அவர்களே, மாவட்ட பொருளாளர் பட்டுக்கோட்டை ஜகபர் அலி அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர் இன்ஜினியர் இலியாஸ் அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர் அதிரை நைனா முகமது அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் குரோஸ் கான் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் ராசிக் ஆபர் அவர்களே, உரையாற்றி விடைபெற்றிருக்கிற அன்பிக்கு அண்ணன் காசிநாதன் அவர்களே, அத்தி வீரியன் அவர்களே, மாவட்ட முன்னாள் தலைவர் நல்ல பேச்சாளர் பவாஸ் அவர்களே, நான் இங்கு பேச காரணமாக இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட பிரதிநிதி ரியாஸ் அகமது உள்ளிட்ட வருகை இருந்திருக்கிற அனைத்து பெரியவர்களே, நண்பர்களே, கடைசியாக நன்றியுரை நிறுத்தியிருக்கிற முகமது ஷேக் ராத் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய சலாத்தையும் கிறிஸ்துவர்கள் வந்திருப்பதையால் அவர்களுக்கு சோத்திரத்தையும் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். சொல்லும் போதே கொஞ்சம் மிகப்படுத்தி தலைமை கழக பேச்சாளர் சொன்னாங்க. எனவே செய்தி கேட்கிற பெரியவர்கள் நண்பர்கள் ரொம்ப நேரம் பேசுவது நினைச்சது, எங்க பயந்துட வேண்டாம், ரொம்ப அது முக்கியம். இப்போ
ஏன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்களே நான் போறேன்னு கிளம்புவாங்க சில பேர். நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கூடாது. ஒரு முக்கியமான செய்தி, ரொம்ப ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய செய்தி, அம்பேத்கருக்கும் இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கும் என்ன தொடர்பு? எதுவும் இல்லையே. அம்மாவாசைக்கு அப்துல் காருக்கு என்ன தொடர்பு? அம்மாவாசைக்கு அப்துல் காருக்கு என்ன தொடர்பு? அதுதான் இந்த தொடர்பு. இப்ப தெரியுதா? ஜனநாயகம் தெரியுதா? ஒற்றுமை தெரியுதா? ஒரு அமைச்சர் பேசுறதுக்கு இந்தியா பூரா கொந்தளிச்சு நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோமே. மதுப்பூர்ல ஒரு குறைந்த பேர் ஆனாலும் கூட நிக்கிற ஒவ்வொரு ஆளையும் 10 பேராக கணக்கு பண்ணணும். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள், தைரியம் வாய்ந்தவர்கள். அவங்கதான் அந்த அமைப்புல இருக்க முடியும். அந்த தைரியம் இருக்க முடியாது. இப்படி சொல்றோம் பாருங்க. இப்ப மறியல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீநகர் காவல்துறை கைது பண்ணுது. நாங்க என்ன அஞ்சுவோமா? அஞ்ச மாட்டோம். ஒரு அமைப்புல இருந்து உருவாகிட்டாலே அந்த முதல்ல அந்த எண்ணம் வந்துடும், நெஞ்சில துணிச்சல் வந்துடும். அதனாலதான் முக்கூடிச்சால வந்து நிக்கிறோம். இன்னும் சில பேர் கேட்கக்கூடும். ஒண்ணு இல்ல, இந்த காவல்துறை அந்த ரோட்ல மறுத்தாங்கன்னா அப்படியே போங்கன்னா சொல்லுவாங்க, யாராச்சும் வேற வேலை இல்லை, கத்திக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் மறிச்சு இப்படியே போக சொல்லுது அப்படின்னா. நான் கொஞ்சம் கண்ணியமா சொல்றேன். அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. யாரோ ரொம்ப பேர் கத்துறா, அதனால போலீஸ் மறிச்சு இப்படியே போக சொல்லுது. இவங்களுக்கு வேற வேலை வெட்டியா இல்லையா கேட்பான். அவர்களுக்கு நாம் பழகும் போது தெரிவித்துக் கொள்வது நல்லா யோசனை பண்ணணும். கடை வச்சிருக்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், அல்லது விவசாய கூலி வேலை செய்பவர்கள், அல்லது விவசாயம் செய்பவர்கள், இதெல்லாம் இறங்கி போராட முடியாது. போராடினா பாதிப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு கட்சியை சார்பா, அரசியல் சார்பா, இயக்கத்தின் சார்பா நம்மை தட்டம் கொடுத்து கொண்டு நம்முடைய தலைவரின் கீழே அவர் கட்டளையோடு இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வெற்றி பெற்று இருக்கிறோம். நம்பிக்கை பேசும்போது சொன்னாங்க, நாங்க எதை கத்திட்டு போய் நினைக்காதீங்க. உண்மை, கத்திட்டு நாங்க போக மாட்டோம். கத்திக்கிட்டே இருப்போம். இது கொஞ்சம் கொஞ்சம் விதை போட்டு முளைச்சு அப்படியே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் காய்ச்சிடும். ஏன் உண்மை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. நீங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகம் இருக்கா? கடைசியால ஒண்ணு கூடலாம், மெரினாவில் உட்கார்ந்தா ஜெயிச்சிட்டோம்ல. அது மாதிரி ஜெயிக்கும். இந்த மனித மக்கள் கட்சி இருக்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நீங்க சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இந்த தலைவர் தேவை செய்வங்க சட்டமன்றத்தில் தளபதி உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். இதோட இல்லை, இன்னும் வளர்ந்து நாடாளுமன்றம் சொல்ல இருக்கிறது. நிச்சயம் போகும். ஏன்னா போகிற பாதை கண்ணியமான பாதை நிச்சயமா போகும். ஏன்னா தனக்காக இல்லாமல் யாரோ ஒருவருக்கு, எந்த இடத்திலேயே பிறந்த ஒருவருக்காக குண அமைப்பு இந்த அமைப்பு. அதனால நிச்சயமா வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அம்பேத்கரை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவர் பெரிய போராட்ட வீரர். எப்பயிலிருந்து, சின்ன பிள்ளையிலிருந்து. அவர் தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனத்தை சேர்ந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நல்ல படிப்பாளி, நல்ல படிக்கிறவர், நல்ல ஒரு படிப்பு திறன் இருந்தது. ஒரு பெரிய பணக்காரர் அவர் படிக்க வச்சார். அமெரிக்கா போய் படிச்சுட்டு வர்றார். அப்பதான் உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற பெரியவங்களாம் தெரியும். கிராமம் இந்த மாதிரி முக்கூடிச்சோம்னா இங்க ஒரு மாட்டு வண்டி நிற்கும், இல்ல புது வண்டி நிற்கும். அதுதான் வாடகைக்கு போகும். இன்னைக்கு ஆட்டோ நிற்கிற மாதிரி. அப்பயே ஆட்டோ கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாட்டு வண்டியில அவரு காசு கொடுத்துட்டு சொந்த ஊருக்கு போறாங்க. ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த மாட்டு வண்டியில. மாட்டு வண்டிக்காரர் கேட்கிறார், தம்பி வாட்டா சட்டமா இருக்கிற, போட்டு சுத்தம் போட்டுருக்கீங்கள, யார் வீட்டுக்கு போறீங்க கேட்கிறார். அம்பேத்கர் சொல்றார், அங்க இருக்கிற ஊர்ல இருக்க பெரிய மனுஷனை சொல்லி, அந்த ஊர்ல எங்க அப்பா வேலை பார்க்கிறாரு, அந்த வீட்டுக்கு போறேங்கிறாரு. ஓஹோ, அந்த தாழ்த்தப்பட்டவனுடைய பையனா நீ? ஆமாங்கிற.
வண்டிக்கார் நிப்பாட்டினார். இறங்கட நாய கீழே இறங்கடா, இறங்கட நாய அப்படின்னா. ஏன்னா தாழ்த்தப்பட்டவன் இறங்கட. அம்பேத்கர் சொன்னா இறங்க முடியாது. நான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன், வண்டிக்கு வாடகை கொடுத்துருக்கேன், இறங்க முடியாது. வண்டிக்காரன் கீழே இறங்கலாம், மாட்டை அவுத்து விட்டான், வண்டியை குடசாட்டி விட்டான். மறந்துடாதீங்க, வண்டியை குடசாட்டி விட்டான். அப்படியே கீழே வந்துட்டார், கொட்டியோட கீழே வந்துட்டார். ஏஞ்சி சொன்னார், நான் படித்து அமெரிக்கா சென்று படித்து வந்திருக்கேன், மீண்டும் போய் படித்து இந்த நாட்டில் பெரிய உயர் பதவிக்கு வந்து சமத்துவத்தை உருவாக்குவேன்னு அங்கேயே சமம் போட்டார். அது வரைக்கும் அவர் பேரு பீமா ராவ். அப்புறம் அம்பேத்கர் பேர் மாற்றார். அப்பையிலேருந்து போராடின ஒரு தலைவர். பாக்கியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. அவரை ஏன் இப்ப இவங்க வந்து இந்த வேலை பண்றாங்கன்னா, இது சாதாரணம் இல்லை, நம்மளை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க, தொடர்ந்து வஞ்சிக்கிறான். இந்த ஆர்எஸ்காரன் பிஜேபி அவனுக்கு என்ன நோக்கம்னா, நம்மளை கீழ்த்தட்டு மக்களை மாற்று ஜாதியை ஒடுக்கணும். எடுத்தவுடைய விளைவு நீங்க படுற பாடு சாதாரண பாடலாம், அவ்வளவு பாடுபடுறோம், சின்ன விஷயம் இல்லை. அங்க வந்து இஸ்லாமியர்கள் சரியான பாதுகாப்பு இல்லை. இந்த 370 எடுத்ததுனால சொத்தை பூரா வெளியூர்காரன் வாங்குறான், முந்தி வாங்க முடியாது, சொத்தை வாங்குறான். அப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒழிச்சு கட்டுறான். இன்னொரு செய்தி புதுசா தொடங்கியிருக்கான். இன்னொரு செய்தி புதுசா தொடங்கியிருக்கான். என்ன தொடங்கியிருக்கான்னா, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கஜினி முகமது, கோரி முகமது படையெடுத்து இங்க இந்த வடக்க வந்தாங்கல்ல, வந்தப்ப அவங்க நிறைய மசூதி கட்டியிருக்காங்க. அவன் என்ன சொல்றான், அந்த ஆலோசகரன், அவன் சும்மா கட்டல, அங்க இருந்த அந்த கோயிலாம் இடிச்சுட்டு அது மேலதான் கட்டியிருக்காங்க. அது மேல கட்டியிருக்கிறான். அதனால நான் ஆய்வு பண்ணுங்க, அது ஆய்வு பண்ணுங்கிறான். அதை விட்ட கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறோம், தனிநபர் வழக்கு தொடுக்கிறோம். அதை ஒரு நீதிபதியை வாங்கிக்கிறான் பாருங்க, அதை வாங்கி விசாரிப்போம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன அர்த்தம்? நம்ம மீண்டும் மீண்டும் தோண்டி பார்க்கறது. தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது, 40க்கு 40 ஜெயிச்சு கொடுத்தோம், நம்ம சரியா இருக்கோம், நம்ம சரியா இருக்கோம். ஆனா நம்ம தாண்டி வடக்க போறப்ப அவன் வந்து ஜாதி சொல்லி பிரிக்கிறான், ஜாதி சொல்லி தான் பிரிக்கிறான், இன்னும் பிரிக்க முடியாது. அவன் என்ன செய்யறான்னா, அங்க ஒரு உதாரணம் சொல்லலாம், உங்களுக்கு தெரியும். ஒரு 1000 குடும்பங்கள் இருக்கு, அது 10 குடும்பம் முஸ்லீம் குடும்பம் இருக்கும். இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த 10 குடும்பங்களுக்கு ரொம்ப சிறுபான்மையா போயிடுது. அவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருந்து, மாமச்சல ஒத்துமையா தான் இருந்தாங்க. இந்த பிஜேபி தான் உள்ள போய் ஓட்டு வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக அவன் என்ன பண்ணா, ஜாதியை கிளப்பிட்டான். ஜாதியை கிளப்பி இவ்வளவு சிக்கலை உண்டு பண்ணி பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து ஓட்டை வாங்கிக்கிறான். வடக்க நம்ம ஊர்ல முடியாது. அவன் இன்னொன்று பண்றான், இந்த மாட்டுக்கறி விஷயத்தை பெருசாக்குறாங்க. மாட்டுக்கறி விஷயத்தை மிக பெருசாக்குறான். என்ன பண்றான், மாட்டுக்கறி யாராவது ரோட்ல 10 மாட்டை பிடிச்சிட்டு போனா போய் உடனே நாங்கெல்லாம் பிஜேபிக்காரவங்க ஒரு அது துண்டு ஒன்று போட்டு போனோம் மேல, நாங்களாம் பிஜேபின்னு மாட்டை பிடிச்சிட்டு போய் அங்கே பெரிய பட்டி வச்சிருக்காங்க. அது பேர் கோசாலைன்னு பேரு. கோசாலை, கோன்னா மாடுதான் அர்த்தம். அங்க கொண்டு அடைச்சிட்டு இந்த மாடு கொண்டுருந்தாங்கல்ல, அவங்கள அடிச்சு விரட்டி விட்டுரு, காசு கொடுக்குறது இல்லை, ஏன் மாட்டை அறுக்க போறேன் மிரட்டி. இப்படியே பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த கோசாலையில மாடு வச்சிருந்தா பாருங்க, மாடு புறத்தை செத்து போச்சு. ஏன் செத்துச்சு? தீனி கொடுக்கல, பராமரிக்கல, செத்து. புரியுதா? நம்ம மாட்டு கொண்டு போய் முறையா முதலாக்கி மனிதனுக்கு ஒன்னா பாவம் தின்னா போச்சுன்னு இருக்கு. ஒன்றால் பாவம் தின்றால் போச்சு இருக்கு. நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப அவன் அப்படி இல்லை, பட்னி போட்டு கொள்றான், பட்னி போட்டு கொள்றான். இதுக்கு பேரா அவன் சொல்ல, நாங்க வந்து மாட்டை காப்பாத்துறாங்க. எவ்வளவு அநியாயம் பாருங்க. நிறைய, அதாவது அவன் வந்து பண்றது பூரா அயோக்கியத்தனம். தம்பி இப்ப இங்க சொன்னாங்க, எங்களுடைய இஸ்லாமியுடைய பங்கு நிறைய இருந்துச்சு, இப்ப இல்லை, சுதந்திர போன காலத்துல இருந்து நிறைய இருந்துச்சு. உண்மை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, ஒரு உதாரணம் மட்டும் சொல்ற பாருங்க. இன்னைக்கு இருக்கிற திருச்சியில இருக்கிற
ஜமால் முகமது கல்லூரி, மிகப்பெரிய கல்லூரி. அன்றைக்கு அந்த கல்லூரி இல்லைன்னா நிறைய பேர் மதுக்குள்ளே படிச்சிருக்க முடியாது. அவர் நிறைய படித்தாங்க. அந்த ஜமால் முகமது அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தி வேதாரண்யத்துக்கு வர்றார், உப்பு சத்தியாகிரகம் செய்ய வேதாரண்யம் வருகிறார் என்று காந்தியோடு கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் வருவாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஒண்ணு இல்ல, கீழே படுத்துக்கிறதுக்கு துணி காற்று, குளிக்க இடம், சாப்பிட கஞ்சி, பட்டாசாலம். உங்களுக்கு தெரியும் பட்டாசாலம். இந்த 1000 பேர் 2000 பேருக்கு கொடுக்கறதுக்கு நிதி திரட்டணும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர், காங்கிரஸ் தலைவர்களும் போய் ஒன்று கூடி முயற்சி பண்ணி கூட்டம் போட்டு பணம் சேர்க்கணுமே யோசனை பண்றாரு. அதெல்லாம் பட்டுக்கோட்டை இருக்கிற முன்னாள் அந்த காங்கிரஸ் தலைவர் ஐயா ஒருத்தர் இருந்தார், வேதாச்சலம், அன்பு வேதாச்சலம் பேரு, அன்பு வேதாச்சலம். அவரும் போயிருந்தார். நீங்க என்ன பண்ணாங்க? சரியா திருச்சியில போய் நம்ம ஐயா ஜமாவை பார்ப்போம். அவங்க பெரிய பணம், பெருந்தனக்காரர், பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க. நம்ம அவங்ககிட்ட போய் ஏதாவது கேட்போம். வந்து போனாங்க, போய் சொன்னாங்க, இந்த மாதிரி காந்தி வர்றார், 2000 பேர் 3000 பேர் வருவாங்க, செலவு பணம் ஏதாவது முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னா. மற்றவங்க சொன்னாங்க, நேற்று தான் ஒரு 1000 பவுன் வாங்கணுங்காக வெள்ளக்கார அரசாங்கத்திட்ட போய் ஒரு பவுன் 2 ரூபா, ஒரு பவுன் 2 ரூபா, இதை 20,000 ரூபாய் பணம் கட்டிட்டு வந்திருக்கேன். இன்னொரு 10,000 பவுன் வாங்கிறதுக்கு 20,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன். அந்த பணத்தை அப்படியே தர்றேன் செய்யுங்க. கொடுத்தா நடந்தது. இது வரலாறு, இது வரலாறு. இப்ப கணக்கு கொடுப்பாருங்க, 10,000 பவுன் இன்னைக்கு என்ன விலை? இன்னைக்கு என்ன விலை? இதை விட என்ன தியாகம் பண்ணணும் உங்களுக்கு? கொஞ்சம் லேசா கோடு போட்டு தான் காட்டியிருக்கேன். அப்படி இந்த சமுதாயத்தோட சிறப்பு நிறைய இருக்கு, லேசா இல்லை. இப்ப கடைசியா மதுக்குள்ள நம்ம கண்ணால பார்த்தோமா சார், நம்ம கண்ணால பார்த்தோம் பள்ளிவாசல் திறப்புங்களா, எவ்வளவு பெரிய சிறப்பு. பார்த்தவங்க பிரமிச்சு போயிட்டாங்களே பள்ளிவாசலை பார்த்துட்டு. துபாயில போய் பார்த்துட்டு கட்டினது மாதிரி சொன்னாங்க. உண்மை அதுதான். துபாயை கொண்டு இங்க நிறுத்தி இருக்கிறாங்க, மதுக்குள்ள நிறுத்தி இருக்கிறோம். இப்ப எனக்கெல்லாம் பெருமை மதுக்குள்ள என்னன்னா, நான் வாழ்ந்த காலத்துல பள்ளிவாசல் திறந்தாங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ள கலந்துட்டு மிகப்பெரிய எனக்கு பெருமை. நான் சொல்லிட்டு இருப்பேன், கடைசி காலத்துல என் பேரப்பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இந்த பள்ளிவாசல் நான் இருக்கும்போது திறந்திருப்பேன். ஏன்னா அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு 100 ஆண்டு கால கனவை மதுக்குள்ள இருக்கிற பெரியவங்க செஞ்சிருக்காங்க. அதான் நம்ம இங்க இருக்கிற இளைஞர்கள் அமைப்புலாம் அத்தனை அமைப்பு ஒண்ணு சேர்ந்து இரவு பகலா போராடி நிகழ்ச்சி நடத்தி காட்டினாங்க. மிகப்பெரிய சிறப்பு, ஒற்றுமைக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அது இன்னொரு ஒற்றுமை எடுப்பாங்க, இன்னொரு ஒற்றுமை இந்துக்கள் சீர் எடுக்கிறாங்க. முதல் நாள் ஒரு கூட்டம் சீர் எடுக்குது, மறுநாள் ஒரு கூட்டம் மலையோட சீர் கொண்டு வருது, மலையோட சீர் கொண்டு வருது. ஒரு கூட்டம் அதை பார்த்தா யார் முஸ்லீமு, யார் இந்து, யார் கிறிஸ்டின்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்து முஸ்லீமும் கலந்து வாழ்கிற நாட்டில் நீங்க சொல்ற அமித்ஷா சொல்றேன், நீங்க எல்லாம் ஏன் ஓயாம அம்பேத்கர் சொல்றீங்க? கடவுளை சொல்லுங்க. கடவுளை சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? நாங்க என்ன சொல்றோம்னா, கடவுளை பார்க்கறதுன்னா சிவலோக பதவி போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போறதுக்கு அம்பேத்கர் கடவுள் பேர சொல்றாங்க. இப்ப கடவுள் இன்னும் செய்தியை சொல்லி முடிச்சத கடவுள் இன்னும் செய்தி சொல்ல பாருங்க. நிறைய தவளைகள் ஒன்று சேர்ந்தது, நிறைய தவளை ஒன்று சேர்ந்து கடவுள்கிட்ட போய் கேட்டுச்சு, கடவுளை எங்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு தலைவரை சொல்லுங்க, நல்ல ஆள தலைமை தாங்க வேணும். கடவுள் பார்த்தாரு, ஒரு மர பொம்மையை தயார் பண்ணி இதை குண்டி பத்த வச்சுக்கப்பா, இவர் தான் உங்களுக்கு கடவுள், இவர் தான் உங்களுக்கு தலைவர். ஒரு 6 மாதம் போச்சு, திரும்ப தவணை எல்லாம் கடவுள்கிட்ட போச்சு. என்ன ஆண்டவனே, ஒரு கடவுள் ஒரு தலைவர் கொடுத்தீங்க, அது மர பொம்மை, அது பேசாமே உட்கார்ந்துருக்கு, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, அதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால அந்த பொம்மை எங்களுக்கு வேண்டாம், வேற யாராவது பார்த்து கொடுங்க. திரும்ப கேட்டு
கடவுள் பார்த்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஆளா தர்றேன்னாரு. கொடுங்க, இந்த பாருங்க, இதுதான் நல்லவர், இது பேரு நல்ல பாம்பு, நல்ல பாம்பு, இன்னும் தலைவரை வச்சுருங்க அப்படிச்சு. நல்ல பாம்பு அந்த கூட்டத்துக்கு தலைவராக போனார், அந்த தவளைக்கெல்லாம் தலைவராக போனார். தின 4 தவளையை சாப்பிட்டார். தின 4 தவளை சாப்பிட்டா எடுத்துருக்கேன். தவளை கூட காலியாக ஆரம்பிச்சிட்டு உடனே திரும்பி எல்லாம் கடவுள்கிட்ட போச்சு. ஐயோ கடவுளை, எங்கெல்லாம் பாதி பேரை காலம் போட்டு முழுங்கிட்டான் அந்த பாவி, இந்த மோடி மாதிரி போட்டு முழுங்கிட்டார், இந்த தலைவர்களுக்கு வேண்டாம் ஆரம்பி. அப்படிதான் சொன்னிச்சு. கடவுள் சொன்னாரு, ஏன்னா பைத்தியக்காரா ஒண்ணுலேருந்து தலைவர் எடுத்துக்கிறா, நீ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கிற ஆளை பார்த்து நல்ல தலைவரா இருந்துக்க, நீ என்ன வேற ஆளை தேடுற? இப்போ தெரியுதா உங்களுக்கு? நம்மளை அந்த நல்ல பாம்பு மாதிரி முழுங்கிட்டு இருக்கா மோடி, முழுங்கிட்டு இருக்கா, பல வகையிலே முழுங்குறான். இப்போ ஜிஎஸ்டி கடைசியாக போட்டாங்க, 5% அரிசிக்கு வரி, ஜிஎஸ்டி 5% அரிசிக்கு வரி. ஆனால் வைரத்துக்கு எவ்வளோ வரி? வைரத்துக்கு 3% தான். ஏன்னா தெராமெல்லாம் வைரம் வாங்கிட்டு இருக்கோம்ல, ஏன்னா காலையில் 5 போய் நம்மளாம் கரெக்டில் வேற ஒரு 4 கரெக்ட் வைரம் கொடுங்க வாங்கிட்டு இருக்கோம்ல. அரிசி வருஷத்துல அரிசி வாங்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் 5% அதுக்கு வரி. இது வைரத்துக்கு 3% வரி. விளங்குறதுக்கு ஐயா, விளங்குறதுக்கா? போய் கடையில் காப்பி குடிச்சா காப்பி 24 ரூபா, ஜிஎஸ்டி 3 ரூபா, அப்புறம் இன்னும் ஜிஎஸ்டி 3 ரூபா, 30 ரூபா போட்டுருவா, 30 ரூபா. இப்போ காப்பி நம்ம பார்க்குறோம், இது ஏன்னா நம்ம வீட்டில் குடிச்சிட்டு போயிருக்கோம், அடிக்கிறேன் அந்த மாதிரி போட்டு நம்மகிட்ட வரியை வாங்கி 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 நம்மளெல்லாம் குட்டிக்க வாங்கி அந்த கூட்டு இன்னும் தாங்கல. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை தட்டி பார்க்குறேன், என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். விரும்புவாங்களா அடங்குவாங்களான்னு பார்க்குறேன். நம்ம அடங்க மாட்டோம். மோடி அரசை அடக்குவோம், மோடி அரசை அடக்குவோமே தவிர அடக்க மாட்டோம். நமக்கு அதான் வேற. ஏன்னா ஜனநாயக ஆட்சி, உன்ட்ட ஆட்சி வந்துட்டா நீ நினைச்சாலும் பண்ண முடியுமா? எவ்வளவு நாளைக்கு பண்ணுவ? ஒரு கட்டம் தான். நாங்க திரும்ப மக்கள் பண்றோம் புதுச்சு எழுந்துட்டோம்னா ஒரே நாள்ல மோடியை மாற்றிடும் முடியும், நடக்கும். எனவே அந்த அளவுக்கு அங்க வந்தவங்க இருக்கிறோம். எதுக்கு வந்து பயமா? ரொம்ப பேர் சில பேர் இந்த ஆர்எஸ் காரங்க கண்டா பயம், இந்த பிஜேபி காரங்க கண்டா பயம். ஒரு யாவும் அவன் பயப்படல, அவனுக்கு நம்ம தான் பாதுகாப்பு, பிஜேபிக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நம்ம இல்லைன்னா அவனெல்லாம் பொதுமக்கள் சூத்திர பழம்பரை கட்டிடுவான். நம்ம தான் பாதுகாப்பு. அவனை அடிச்சா நம்ம தான் கேட்கணும். நண்பர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டி இது போன்று நல்ல காரியங்கள் சேர்ந்த இயக்கம் இன்னும் நிறைய வாழ்க்கையை பெறட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மெட்ரோ டி சேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக கண்டன கோஷம் ஆற்றுவதற்கு முஸ்தபா நமது கழகத்துடைய முன்னாள் பேரூர் கழக செயலாளர் அவர்களை வரவேற்கிறேன். ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும், மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும், மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும், நீங்கட்டும் 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 நீங்கட்டும், பாசிச பாஜக ஆட்சி நீங்கட்டும், பாசிச பாஜக ஆட்சி நீங்கட்டும், மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், பதவி விலகு 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 பதவி விலகு, ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்
அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் என்றால் டாக்டர் அம்பேத்கர் என்றால் சமத்துவம் சமத்துவம் ஆர்எஸ்எஸ் பயங்கரம் என்றால் ஆர்எஸ்எஸ் என்றால் அது பாசிசம் பாசிசம் அம்பேத்கரை நெஞ்சிலேந்தி அம்பேத்கரை நெஞ்சிலேந்தி அம்பேத்கரை நெஞ்சிலேந்தி அம்பேத்கரை நெஞ்சிலேந்தி ஆர்எஸ்எஸ் பாசிசத்தை ஆர்எஸ்எஸ் பாசிசத்தை ஒழித்து கட்டுவோம் ஒழித்து கட்டுவோம் ஒழித்து கட்டுவோம் ஒழித்து கட்டுவோம் ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் பதவி நீக்கம் செய் யார் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவு செய்யும் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய் இழிவு செய்யும் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய் மன்னிப்பு கேள் 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 சாவர்கர் வாரிசு அமித்ஷாவை மன்னிப்பு கேள் சாவர்கர் வாரிசு அமித்ஷாவை மன்னிப்பு கேள் நாட்டு மக்களே மன்னிப்பு கேள் நாட்டு மக்களே மன்னிப்பு கேள் போராட்டம் இது போராட்டம் 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 மனிதநேய மக்கள் கட்சியின் போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் போராட்டம் வெல்லட்டும் 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 மக்கள் போராட்டம் வெல்லட்டும் மக்கள் போராட்டம் வெல்லட்டும் ஒளியட்டும் 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 பாசித பாஜக ஆட்சி ஒளியட்டும் பாசித பாஜக ஆட்சி ஒளியட்டும் ஜெய் ஜெய் வீர் ஜெய் ஜெய் வீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கோஷமிட்ட முஸ்தபா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நன்றியுரை கூறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் பேரூர் கழக செயலாளர் முகமது ஷேக் தாவூத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்ட மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தந்த மாமக மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஆதிரை இதிரீஸ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாமக மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மல்லிப்பட்டினம் பரத் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த மாமக மாவட்ட செயலாளர் அதிரை அப்துல் மாலிக் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் இன்ஜினியர் முகமது இலியாஸ் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நகர மாவட்ட நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்திருந்து சிறப்புரையாற்றிய திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் அருமை சகோதரர் மெட்ரோ டி சேகரண்ணன் அவர்களுக்கும், திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அத்திவெட்டி வீரையன் அண்ணன் அவர்களுக்கும், சிபிஐ முன்னாள் மாவட்ட உறுப்பினர் அருமை தோழர் ஆர் காசிநாதன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைய உதவி செய்த இந்த பேரூர் கழக மற்றும் நகர உறுப்பினர்கள், எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினர் மற்றும் ஒலி ஒளியமைப்பு தந்த ஆண்டவர் ஆடியோஸ் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்